ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இன்றைக்கி வீட்டில் இருக்கிற நம்ம குட்டீஸ்க்காக ரொம்ப ஸ்பெஷலான ஃப்ரூட்ஸை வச்சு ஒரு சூப்பரான ஐஸ் ஸ்டிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பரான இந்த ஃப்ரூட் ஸ்டிக்ஸ் ஐஸை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறதுக்கு தர்பூசணி பழம், மாம்பழம், மாதுளம்பழம், பச்சை மாங்காய், அதுக்கப்புறமா கிரேப்ஸும் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தர்பூசணியை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சுகர் எதுக்கும் நான் இதுக்கு சேர்த்துலைங்க. தர்பூசணி நல்லா இனிப்பாக இருந்தனால அப்படியே அரைச்சி வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ மாதுளம்பழத்தை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு சுகர் சேர்த்துட்டு ஃப்ளேவருக்காக புதினா இலைகளையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் நான் தண்ணி எதுவுமே சேர்த்தலை. இப்போ அடுத்ததாக கிரேப்ஸை சேர்த்துட்டு அது கூட சுகர் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துட்டேன். அடுத்ததாக பச்சை மாங்காய் சேர்த்துருக்கேன். இதுக்கு கலருக்காக நான் புதினா இலைகளை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ இது ரொம்ப புளிப்பாக இருக்குங்கிறனால இது கூட சுகரை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் ஃபைனாக அரைச்சிட்டு இதையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக மாங்காய் மட்டும் ஏற்கனவே நம்ம ஃப்ரூட்டி செஞ்சோம் இல்லையா, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த ஃப்ரூட்டியோட வீடியோ நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஐஸ்கிரீம் மோல்டில் இதை சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம ஸ்டிக் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மோல்டில் இல்லைன்னா நம்ம டம்ளரில் கூட இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஃபாயில் கவரோ வச்சு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். அடுத்து மாதுளம்பழம், கிரேப்ஸ், அதுக்கப்புறம் தர்பூசணியும் இதே மாதிரி வேறு ஒரு ஷேப் மோல்டில் நம்ம சேர்த்துருக்கோம். இது இல்லாமல் நம்ம 1 யூஸ் கப்பில் கூட இந்த மாதிரி சேர்த்துட்டு அதில் கூட நம்ம இதை செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ்லேயும் நம்ம செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போது இதை ஒரு ஃபாயில் பேப்பரை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு சென்டரில் சின்னதாக கத்தி வச்சு ஒரு ஹோல் போட்டுட்டு அதில் நம்ம ஐஸ் ஸ்டிக்ஸை இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு 8 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக செம்மையாக நம்ம ஐஸ் ஸ்டிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மேங்கோ, கிரேப், வாட்டர்மெலன், பொமோகிரேனட், அதுக்கப்புறமா நல்லா ரா மேங்கோவும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரான இந்த ஐஸ் ஸ்டிக்ஸை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த சம்மர் டைமில் ரொம்ப சூப்பரான இந்த ஐஸ்கிரீம்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்!